அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் இவ்வளவு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்து காத்திருந்த அந்த நாளாக அமைகிறதுங்க. அப்படி இந்த அடுத்த 7 நாட்களில் கடகராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி, புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசி சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், அவரோட ராகு மிக அற்புதமான யோக அமைப்பு பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 12க்குரிய புதன் 8ல் மறைவதால சில எதிர்பாராத நன்மைகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில நல்ல சம்பவங்கள் இந்த வாரத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மறைந்த புதன் என்பதால நிறைந்த லாபம் உண்டுங்க. வெகு நாட்களாக முடிவடையாமல் இருந்த விஷயங்களும் கூட இந்த வாரத்தில் வெற்றிகரமாக முடிவடைய இருக்குது. அற்புதமான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல ஊடக தொழிலில் உள்ளவர்களுக்கு புது வாழ்க்கை கிடைக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சனி இணைந்து சஞ்சரிக்கிறார். தந்தை மகன் உறவுகள்ல கடும் வாக்குவாதம் வரலாங்க. கருத்து வேறுபாடுகளால் மன கஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அதிகம் கடன் வாங்காதீங்க. ஏற்கனவே வாங்கிய கடனில் சிக்கல்கள் உண்டுங்க. அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் மேலதிகாரிகளுடைய கோபதாபத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட இருக்குது. தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கி கொள்ள வேண்டாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் என்பதால் வார்த்தைகளை விட்டுவிடாதீங்க. கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் இத்தருணத்துல அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் சனி பகவானும் இணைந்திருக்கிறாங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கையும் ஏற்பட்டிருக்குதுங்க. இதனால் இந்த வாரம் முழுவதுமே கடகராசினியர்களுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் கூட வரவுக்கேற்ற செலவுகளும் காத்திருக்கதாங்க செய்யுது. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பார்ப்பதால பாடல் பெற்ற திருத்தல தரிசனம், அதே போல் பிராகியர் கும்பமேளா தீர்த்தஸ்தான பாக்கியம், மகான்களின் ஆசி ஆகியவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு திருதிய ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன் சனி பகவான் சேர்க்கையினால் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடும். கூடுமான வரையில் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியங்க. தனியே இரவு நேரத்தில் செல்வதையும் தவிர்க்க வேண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குருவினுடைய பலனாக எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவுங்க. சிறு சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கல்வி அல்லது உத்தியோகம் சம்பந்தமாக பிள்ளை அல்லது பெண்ணுடைய வெளிநாடு செல்லும் யோகமும் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்யும் பேரும் உள்ளது. கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்
பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவானும் சூரியனும் சேர்ந்திருப்பதால வேலை சுமை என்பது சக்திக்கு மீறியதாக தாங்க இருக்கும். மிக கவனமாக இருந்தும் பணிகள்ல தவறுகள் ஏற்படக்கூடுங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க. உத்தியோகம் காரணமாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. காவல்துறை அதிகாரிகள் இரவு நேர பணிகளின் போது அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் வற்புறுத்தி காட்டுதுங்க. கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இந்த வாரத்தில் இருப்பது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகம் சம்பந்தமாக அடிக்கடி நீங்கள் வெளியூருக்கும் வெளி மாநிலங்களுக்கும் சென்று வர வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அலைச்சல் அதிகம்தாங்க. புதிய துறைகள்ல முதலீடு செய்ய வாய்ப்புகள் தேடி வர இருக்குதுங்க. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. ஏற்றுமதி துறையினர் வர்த்தகம் சம்பந்தமாக வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அதே போல கலைத்துறையில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், குரு, புதன் ஆகிய மூவரும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வருமானம் உயரும். மக்களிடையே புகழ் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு திருதிய ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால திருக்கோவில் நாதஸ்வர வித்வான்கள், கர்நாடக சங்கீத வித்வான்கள் ஆகியவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறையை தங்கள் பிடியில் வைத்துள்ள கிரகங்கள் இந்த வாரம் முழுவதுமே சுபபலம் பெற்று வலம் வருதுங்க. படிப்பில் வியக்கத்தக்க முன்னேற்றம் காத்திருக்குதுங்க. நேர்முக தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா சரியான விடைகளை அளித்து வெற்றிக்கனியை எளிதில் பிடித்து விடுவீங்க. பலருக்கு படிப்பு முடிந்த உடனேயே வேலையும் கிடைத்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்திற்கு அதிகாரம் கொண்ட செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டுள்ளதால நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்க இருக்குது. சித்த ஆயுர்வேத மருந்துகள் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைப்பதால பச்சிலைகளுக்கு நல்ல விலை கிடைக்குங்க. செவ்வாய் அதேபோல் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளான தண்ணீர், உரம், இடுபொருட்களுக்கு பூச்சிக்கொல்லிகள் ஆகியவை சகாய விலைக்கு கிடைக்குங்க. அரிசி பருப்பு வகைகள்ல விலை கணிசமாக குறையுங்க. அதேபோல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருப்பதால் மன நிறைவையும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் சூரியன், சனி, புதன் ஆகிய கிரகங்கள் கூட்டணி ஏற்பட்டுள்ளதால உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கூடுமான வரைக்கும் வெளியில் செல்வதை குறைத்துக் கொள்வது நல்லது. இரவு நேரங்கள் வாகனம் ஓட்டுவதையும் தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்துதுங்க. நேரம் கடத்தும் கண்ட இடங்கள்ல உணவருந்துவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கடகராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, திங்கட்கிழமை அம்பாள் சன்னதிக்கு சென்று விளக்கு போடுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.